குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அதுக்கான கிளிப்பிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ நமக்கு செலவாகும், ஒன் டே ட்ரிப்பில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது, இதோட பின்னாடி இருக்க வரலாறு என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்னிஸ்தலங்களை பற்றி இதெல்லாம் பற்றி தான் வந்து இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வந்து பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நிலம், நீர், அதுக்கப்புறம் நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிலம், அதுக்கப்புறம் நெருப்பு, நீர், அதுக்கப்புறம் ஆகாயம், இந்த 4 பஞ்சபூதங்களுக்கான என்ன சொல்கிறது கோவில்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அமைஞ்சிருக்கிறது தான் ரொம்பவே சிறப்பான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கோயில் வந்து என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவி லிங்கம் இல்லைனா மணல் லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெருப்பு ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம் இல்லைனா ஜோதிலிங்கமாக வந்து சிவன் வந்து காட்சி அளிக்கிறாரு. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச திருவண்ணாமலையில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர், அப்புலிங்கம் இல்லைனா ஜம்புலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஆகாசலிங்கம், இது வந்து சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இந்த கோயிலை பற்றி தெரியும். இது வந்து சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து காற்று வாயுலிங்கம், இது வந்து பார்த்திங்கன்னா திருக்காலஸ்தி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 பஞ்சபூதங்களுக்கான திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்காக அருணகிரிநாதர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து முருகனுக்கு பாயவே பேச முடியாதவர், எழுது படிக்கவே தெரியாதவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை முருகனுக்கான பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அவர் பிறந்த இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் ஸ்பெஷல் இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சித்தர்கள்லாம் பறந்து போனதை சில பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருவோம். இப்போ கிடையாது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வேறு நகரங்களில் வந்து அவங்க வந்து பிறந்து வளர்ந்துருந்தாலும் இங்கே வந்து சமாதி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சித்தர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி பற்றி எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அவர் வந்து இங்கே தான் வந்து வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. விசிறி சாமிகள்னு சொல்லி ஒருத்தர் சமாதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இங்கே வந்து வாழ்ந்து சமாதி ஆகியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குகை நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் இங்கே வந்து வாழ்ந்து சமாதி அடைஞ்சிருக்காரு. இவங்களோட சமாதிகள்லாம் வந்து இந்த கிரிவல பாதை இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து கோயிலை சுற்றிட்டு ஒரு கிரிவல பாதை ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து வருவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ணாமலையில் இருக்க மலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1-2 வருஷம் கிடையாது, 260 கோடி வருஷம் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லி வந்து பீர்பால் சாகனி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சைவர்கள் சொல்லுவாங்களா, சைவர்கள் வைணவர்கள் அப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அந்த சைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிருத யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு யுகம் வந்து தோன்றியிருக்கு. அந்த யுகத்தெல்லாம் கடந்து தான் நம்ம இப்போ இருக்க யுகத்தில் வந்து கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கிருத யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெருப்பு மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புலேயே அந்த மலை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து இது சொல்லப்படுது. இது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் பிராண்டன், நான் உச்சரிப்பு நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, பால் பிராண்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவரோட மெசேஜ் ஃப்ரம் அருணாச்சலா அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து லெமோரியா கண்டத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம இன்னும் அதை பற்றி பேசணும், நம்ம ரொம்ப டீப்பாக பேசணும். அந்த லெமோரியா கண்டத்தில் வந்து எஞ்சிய பகுதி தான், அதில் வந்து மிச்ச மீதியான பகுதி தான் திருவண்ணாமலை அப்படின்னும் சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரிவல பாதையில் வந்து என்னென்ன கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம், ஈசானிய லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 8 லிங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு கிரிவல பாதையில். இந்த லிங்கங்களுக்கான கோயிலெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதை வருது இல்லைங்களா, இந்த பாதையிலலாம் தான் ரமண மகரிஷி, அதுக்கப்புறம் சேஷாதிரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், இந்த சுவாமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எல்லா நாள்லேயுமே வந்து கிரிவலம் போகிறது வந்து ரொம்பவே விசேஷம்தான். மற்ற நாளை விட வந்து பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போகிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. என்னோடய வாழ்க்கையில் உண்மையே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் 2014 பேக் தென் 2014 to 17 வந்து அந்த டைமில் வந்து நான் பிசிஏ படிச்சுட்ருக்கேன். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த டைமிங்லேயே வந்து நான் திருவண்ணாமலைக்கு வருவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பக்கம், நான் வந்து இப்போ ஊரே வந்து நம்ம பாலக்கோடுங்கிறதுனால திருவண்ணாமலை நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். அந்த டைமில் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிக்கல, நானாகவே விருப்பப்பட்டு அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதில் வந்து கண்டினியூவாக நைட் ஷிஃப்ட் எல்லாம் போடுறதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 மாதம் வந்து தொடர்ந்து நான் ப்ராஜெக்டே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம நான் வந்து இதுக்காக நான் போகல, எனக்கு கடவுளே நீ எனக்கு இது கொடு அதை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் போகல. நான் வந்து திருவண்ணாமலைக்கு போனேன், கிரிவலத்துக்காக போனேன். பௌர்ணமி அப்போது வேறு ஒரு விஷயத்துக்காக நான் போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த போன அன்னைக்கு இதை நம்பவே மாட்டேங்க, நான் பகல் ஒரு 3 மணி அளவில் வந்து நான் போயிட்டுருக்கேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, உங்களுக்கு ஓகேவா, ஷிஃப்ட் டைமிங் கூட வந்து பார்த்திங்கன்னா டே ஷிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வருது. இது உண்மையிலே எனக்கு நடந்துச்சு, இல்லை அந்த டைமில் தான் அது கிடைக்கும்னு எனக்கு இருந்துச்சு, இல்லை அங்கே போனதுனால எனக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல்கள் வைப்பாங்க, எல்லாமே வந்து நடக்கும்னு தான் சொல்கிறாங்க. நம்ம உண்மையிலேயே ஒரு பக்தியோடு இருந்தோம்னா நடக்கும். இது வந்து கடவுளா, இல்லை வந்து நம்ம ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமா, நம்ம வந்து நடந்து போகும்போது வந்து ஆழ்ந்து இந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறதுனால அது நிஜமாகதா, இல்லை அங்கே இருக்க வந்து இல்லை அது ஒரு பர்டிகுலர் டிகிரியில் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இதெல்லாம் நடக்குதா, இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மாரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் தென் நம்ம வந்து கோவில் டாபிக் வருவோம். கோவில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 24 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 6 பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 9 ராஜகோபுரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து இதில் என்னென்னா, இந்த கோயில் வந்து மலையடிவாரத்தில் இருக்கிறதா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்குள்ள வந்து 142 சன்னதியும் ப்ளஸ் வந்து 22 பிள்ளையார் கோயில்களும் இருக்குது. அதுக்கப்புறம் 306 மண்டபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 தூண்கள் கொண்ட வந்து மண்டபம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த 1000 கால் மண்டபத்து பக்கத்தில் வந்து பாதாலிங்கமும் 43 செப்பு சிலைகளும் கல்யாண மண்டபமும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அண்ணாமலையார் பாத மண்டபமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து பெங்களூர்லேருந்து நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒசூர் நம்ம போயிட்டோம்னா நமக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கும், இல்லாட்டி நம்ம மெஜஸ்டிக் போயிட்டோம்னாவும் நமக்கு வந்து டைரக்ட் பஸ் கிடைக்கும். டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஊருக்கு போய் தான் நான் போயிருந்தேன். கிருஷ்ணகிரியிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து 125 ரூபாவோ இது சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு நீங்கள் போகிறதுக்கு. நீங்கள் வந்து பௌர்ணமி நாளில் போகிறது ரொம்பவே விசேஷம். பௌர்ணமி நாள் இல்லாமல் சாதாரண நாட்களில் போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் சாதாரண நாட்கள் போனீங்கன்னா ஒரு 500 ருப்பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 டே ட்ரிப்பே முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டனே நீங்கள் பெங்களூர் வந்தாலும் மிஞ்சி போனால் 500 இல்லை 600 ருப்பீஸ் தான் ஆகும். நீங்கள் வந்து கிரிவல பாதையை சுற்றிட்டு வரதா இருந்தாலும் வரலாம், இல்லைனா நேரடியாக கோயிலில் போய் பார்க்குறது வந்து இன்னும் சிறப்பு. கோயிலில் போய் பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு சாமியை வந்து தரிசிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வந்து 1 டேலே திரும்பவும் வந்துடலாம் பெங்களூரில் இருக்க மக்கள். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிரிவலத்துக்கு போகிறது இருந்தால் 14 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து எப்படியும் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஈவினிங் டைம் போகிறது பெட்டர், ஏன்னா மார்னிங் டைம் போனாங்கன்னா அங்கே ரொம்ப வெயில் அடிக்கும். ஏற்கனவே அது அக்னிஸ்தலம், ரொம்ப வெயில் அடிக்கும். உங்களால் வெயிலெல்லாம் இது பண்ண முடியும், தாக்கு பிடிச்சி நடந்து போக முடியும், உங்களுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் பகல் நேரத்தில் போங்க, இல்லைனா வந்து ஈவினிங் டைம் போங்க. இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய பேர் பார்த்தேன், சாப்பாடு உங்களுக்கு உண்மையிலே வேணும்னா இந்த கிரிவல பாதையில் கொடுக்குற சாப்பாடை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சும்மா கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்டு அங்கங்கே குப்பையை போடாதீங்க தயவு செஞ்சு. பிளாஸ்டிக்கும் குப்பையும் அது இதுன்னு போட்டு வைக்கிறாங்க. நான் 2014 அப்போ இருந்து நான் போயிட்டுருக்கேன். தொடர்ந்து என்னால் போக முடியல, ஆனால் நான் அப்போ இருந்தே போயிட்டுருக்கேன். அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு, க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்க மக்களும் கர்நாடகா இருக்க மக்களும் தான் தமிழ் மக்களை விட அதிகமாக வராங்க. எல்லோரும் வரட்டும். எனது யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆனால் யார் வேணால் வரட்டும். அது உங்களோட விருப்பம். ஆனால் வந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்ம அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு சிட்டிசனாக நம்மளோட பொறுப்பும் தான். நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம வரோம் போகிறோம் வாங்குற இடத்துலலாம் சாப்பாடை வாங்குறாங்க, கொண்டு போய் கொட்டுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து அளவாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா உண்மையிலேயே பசியில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து போய் சேரும். அதனால் வந்து பொறுப்பாக நடந்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிவல பாதையை சுற்றியுமே வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. டீ காஃபி கடை, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. ஈவன் ட்ரெஸ்ஸு கடைங்க, என்னென்னவோ ஐட்டமெல்லாம் வந்து இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக, ரொம்ப நீங்கள் வந்து ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக நடந்து போகிறாங்க மக்கள் எல்லாம். எதுக்கு அவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னே எனக்கு புரியல. பொறுமையாக போங்க, பொறுமையாக மெதுவாக போங்க. எல்லா கோயிலும் சுற்றி பாருங்கள், பொறுமையாக போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து, நான் கற்பூரமே வாங்கி நான் ஏற்றலை. கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து கவரோடையே போடுறாங்க. அவங்களே கொட்டை எழுத்தில் அங்கே போட்டிருக்காங்க. கற்பூரத்தை வாங்கி பிளாஸ்டிக்கோடு எரிக்காதீங்க, பிளாஸ்டிக் எரிச்சா புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓசோனுக்கு கேடு அப்படின்னாலும் போர்டு போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் அந்த மாதிரி போகிறாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தான் ஃபோன் கொடுத்து கால் பண்ணி, அவங்களாம் வந்து கேட்டாங்க, ஃபோன் கொடுத்து கால் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீயூனிட் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலி கூட. இந்த மாதிரி 4 பேர் 5 பேராக போகிறீங்க அப்படின்னா மிஸ் ஆகிறோம். ஒரு ஸ்லோவாக நடந்து போங்க. அவசரமாக நடந்து போகணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. நீ மிஸ் ஆனாலும் நீ கோயில் அங்கே வந்து நீ வந்து என்னை மீட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷனில் இருங்க. அந்த அம்மாக்கிட்ட ஃபோனும் கிடையாது. இல்லை வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது, ஏதோ ஃபோன் நம்பர் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால பரவாயில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடும்பத்தோடு போகிறீங்கன்னா, ஒரு வேளை நான் மிஸ் ஆகிட்டேன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து நில்லுங்க, இங்கே வந்து நம்ம ரீயூனிட் ஆகிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நீங்கள் போங்க. அந்த மாதிரி போகிறது வந்து நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வ்ளாகில் வந்து நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கணும், இந்த திருவண்ணாமலையை பற்றி ஹிஸ்ட்ரி இதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப மன்னர் காலத்தில் போயிட்டு இந்த நூற்றாண்டில் இவங்க ஆழ்ந்தாங்க, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க, அதை பற்றிலாம் பேசலான்னு நினச்சேன். பட் வேண்டாம். அதனால் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. நமக்கு போகும்போது எப்படி, நம்ம நடக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஐயோ கால் வலிக்குது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்ஸ் நம்ம போயிட்டு அங்கே வந்துட்டோம்னா அந்த நேரத்தில் நம்ம மனசுக்கு என்ன தோணுனா, அவ்வளோதான், இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் எப்போ போவேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு தான் தோணும். ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நான் எத்தனை வாட்டி நான் போயிருப்பேன், அந்த வாட்டியில் பயங்கரமாக கால் வலிக்குதுன்னு நினைப்பேன். அடுத்த பௌர்ணமிக்கு நான் வருவேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அடுத்த பௌர்ணமிக்கு வேண்டாம், வேறு எப்பயாவது போகலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து போகணுன்னு தான் மனசு விரும்பும். ரொம்ப இது மாதிரி நான் பேச விடுறேன். ரொம்ப அதுக்குன்னு ஸ்பிரிச்சுவல்னால் நான் ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலான பர்சன் கிடையாது. கோபுரங்களெல்லாம் கவர் பண்ணலாம்னு நினச்சேன், கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக திருவண்ணாமலையை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.